என்பிசிஐ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. கரெக்டா சொல்லணும்னா 29 ஜூலை 2025 அன்னைக்கு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்க யாரெல்லாம் இந்த போன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய யூபிஐ ஆப் இருக்குல்ல, அதுல ஏதாவது நீங்க பயன்படுத்துவீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ நாங்க நிறுத்த போறோம், அதாவது ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். சோ அதை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அந்த யூபிஐ ஆப்ல ஒரு சின்னதா ஒரு செட்டிங் நான் பதிவு பண்ணியிருந்தேன்ல, அது என்னன்னா ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன். அந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற பட்டனை அதிரடியா தூக்க போறாங்க. இதைத்தான் வந்து P2P அப்படிம்பாங்க. இதை ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், விரிவா சொல்லணும்னா பீர் டு பீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுது, நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, அதை நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் உனக்கு, நீ என்ன பண்ற அதை பார்த்துட்டு உடனே நீ ஒரு பின்னை பயன்படுத்துவல, அந்த பின்னை கொடுத்து எனக்கு அந்த அமௌண்ட்டை அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட நிறைய ஃப்ராடு பசங்க தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட அக்கௌண்ட்ல இருந்து பல லட்சங்கள் காணாம போச்சு. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா என்பிசிஐக்கு போக அவங்க சேர்த்து வச்சு பார்த்ததுல, என்னடா இது கம்ப்ளைண்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கு, நிறைய குமிஞ்சுகிட்டே இருக்கு, சரி இது மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாசம் 2025 அதிரடியா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்க அந்த சர்வீஸ அக்டோபர் மாசம் 2025 நிறுத்த போறோம். சரியா 1 அக்டோபர் 2025. இதை நிறுத்துறதுக்கு முன்னாடி என்பிசிஏ என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சாங்க. இந்த மாதிரி யாராச்சும் வேண்டியப்பட்டவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமா ஒரு 2000 வரைக்கும் தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணும் போது அவங்க அந்த ரிக்வெஸ்ட பார்த்துட்டு இது சரியான ஆள் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த யூபிஐ ஆப்ல இந்த பின்னை பயன்படுத்துவாங்கல்ல, அந்த பின்னை கொடுத்து அதை முடிச்சுக்கிடலாம். அப்புறம் யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துடும். இது ஒரு நாளைக்கு 50 தடவை பண்ணிக்கலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் போதே என்பிசிஐ வேற வழி இல்லாம மொத்தமா இதை ரிமூவ் பண்ண போறாங்க. சரிங்களா, இந்த ஒரு சின்ன அறிவிப்பு தான். இப்போ யூபிஐ ஆப்ல நிறைய புது வசதிகள் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா QR கோடை ஷேர் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது வழியா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதிகள்லாம் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு, யூபிஐ சர்க்கிள், அதுவும் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரிக்வெஸ்ட் பண்ணி பணத்தை ரிசீவ் பண்றது தேவையில்லாத ஒண்ணு என்பிசிஏ முடிவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்லைன்ல வர்த்தகம் பண்றோம்ல, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்ப நம்ம போனுக்கு ரீசார்ஜ் பண்ணா நம்ம ஜியோ, ஏர்டெல் அவங்களுடைய ஆப்ல போயிட்டு நம்ம பண்ணுவோம்ல, ஸோ அதுலயே ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு அப்படியே என்ன பண்ணுன்னா, நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை பயன்படுத்துறீங்களோ அங்க போயிட்டு அந்த பேஜ் ஓபன் ஆகும். அப்ப அங்க வந்து நீங்க முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்ன கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்முடைய அக்கௌண்ட்ல அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் ஏறிடும். ஸோ இதெல்லாம் பாதிக்காது. ஒரு தனிநபருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும் போது அது மட்டும்தான் செயல்படாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எனிவே மக்களே, அந்த ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒருத்தருக்கு ரிக்வெஸ்ட் பண்றீங்களா ஒரு சம அமௌண்ட், அப்ப அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வேலிடா இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சரியா ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் வந்து வேலிடா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அனுப்புற ரிக்வெஸ்ட் வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு. ஸோ அவர் அட்டன் பண்ணல, அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு அவர் ரிப்ளை பண்ணலன்னா அரை மணி நேரத்துல அது வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அது எங்க இருக்குங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்பிசிஏ அறிவிச்ச அந்த முக்கியமான பட்டனை ரிமூவ் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல, அது யூபியோட தேர்ட் பார்ட்டி ஆப்ல எல்லாத்துலயும் இருக்கும். ஸோ நான் டெஸ்ட் பண்ண போறது வந்து கூகுள் பேல. இப்போ நான் ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ண போறேன். கான்டாக்டை ஓபன் பண்ணிட்டேன். இந்த நபருக்கு தான் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண போறேன். கீழே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதை நீங்க தட்டும் போது எவ்வளவு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும், எதுக்காக அப்படிங்கிறது ஆட் நோட்ஸ் இருக்கோ அதுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க.
அவருக்கு அந்த லிங்க் போயிடும். லிங்க் போனதுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்குள்ள அவர் அதை பார்த்து அதுக்கு அந்த யூபிஐ பின்னை கொடுத்து அந்த ரிக்வஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி பாருங்க, நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், அவர் அட்டன் பண்ணல, அதனால எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பேஜை காட்டுறேன். இதாங்க அந்த பேஜ். ₹1 ரிக்வஸ்ட் பண்ண, நோட்ஸ் எக்ஸ்பைர்டு. ஸோ என்னோட டீடைல்ஸ் கீழே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்டாக்டுக்கும் கீழே ரிக்வஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. இதைத்தான் P2P அப்படிம்பாங்க சுருக்கமா. இந்த ரிக்வஸ்ட் பட்டனை 1 அக்டோபர் 2025 ரிமூவ் பண்ண போறாங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல பதிவு பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லாவா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப்காரன் இல்ல யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல